தற்காலிகமாய் இருப்பினும் ஓர்கால் உண்மை விளக்க பெற்றேன். மீண்டும் அஞ்ஞானத்தால் எவ்வாறு குழப்பம் வருவேன்? நீங்க சொல்றது தற்காலிகமாக இருந்தாலும் ஒரு வாட்டி எனக்கு அது உண்மை என்னன்னு புரிஞ்சிருச்சு, அது கான்சியஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி நான் மீண்டும் அஞ்ஞானத்தால் எவ்வாறு சூழப் பெறுவான்? எப்படி அவன் மீண்டும் அஞ்ஞானத்துல விழுந்துடுறான்? அவனுக்கு தான் ஒரு வாட்டி ஒரு ஒரு சின்ன திரை விலகிருச்சே அப்படிங்கிறாரு. அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு? உனக்கு கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது. உனக்கு ஒரு கதை சொல்றேன், அந்த கதையில இருந்து நீயே புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு வராரு. இப்பொருளை விளக்கும் கதை ஒன்று இருக்கிறது, அதை சொல்லுகிறேன் கேள். ராஜபாரத்தை நன்கு பாரத்தை நன்கு வகித்து வந்த ஒரு அரசன் துர்மந்திரி ஒருவன் வாய்த்து, அந்த மந்திரி தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்களை வருத்தலானான். மக்கள் நலனை நாடிய சில அதிகாரிகள் அவனை ஒழிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி செய்தனர். அந்த மந்திரி அரண்மனைக்குள்ளோ ராஜ காரியங்களுக்குள்ளோ போக முடியாதபடி காவல்காரர்களை கொண்டு தடுத்து அரசனிடம் அம்மந்திரி நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே இருப்பதாக கூறி பின்னர் அந்த மந்திரி இறந்து விட்டதாகவும் அரசனிடம் சொல்லிவிட்டனர். ராஜா இருக்காரு, அவருக்கு ஒரு மந்திரி எப்படியோ வந்துட்டார். அந்த மந்திரி ராஜாவுக்கு தெரியாம மக்களுக்கு ஒரு நல்லது செய்யாம பல துக்கங்களையும் அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னா என்னது? செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்யல, அதர்மமான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறாரு. அவரு ராஜாவை சுத்தி இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸ் என்ன பண்றாங்க? இந்த மந்திரியால தான் ராஜா கெட்டு போறாரு, இவரை தூக்கி எங்கேயாவது கெடாசிடணும்ட்டு அவரை எங்கேயோ இந்த அரண்மனைக்குள்ளே வராத மாதிரி அடைச்சி போட்டு கடைசியில ராஜாவுக்கு நாலேஜுக்கு அவர் இறந்தே போயிட்டாரு நோய்வாய்ப்பட்டுன்னு சொல்லி அவரை கம்ப்ளீட்டா இவர்கிட்ட இருந்து ஒதுக்கிட்டாங்க. இவர் பார்வைக்கும் வராம இவரை பார்க்க முடியாத அளவுக்கு தடுத்துட்டாங்க. ஆனா அந்த மந்திரி என்ன பண்றாரு? அவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமா தானே இருப்பாரு. அவர் பின்னர் அந்த மந்திரி இறந்து விட்டதாகவும் அரசனிடம் சொல்லிவிட்டனர். இந்நிலையில் அரசன் ஒரு நாள் ஊர்வலம் வரப்போவதை முன்னதாக அறிந்து கொண்ட அந்த மந்திரி வழிமீது ஓரிடத்தில் மறைந்திருந்து திடீரென அரசன் பல்லக்கு நேர் எதிரே அரசன் நன்றாக தன்னை பார்க்கும்படி நின்றான். என்ன பண்ணிட்டான் அந்த மந்திரி? அரசன் ஊர்வலம் வரும்பொழுது அவர் முன்னாடி போய் நின்றுட்டோம்னா நம்மள அரசர் கண்டுபிடிச்சிருவாரு, அதனால சடனா கப்புன்னு அவர் முன்னாடி போய் என்ன பண்ணிடுவான், குதிச்சு நின்றுடுவோன்ட்டு ஓவை குதிச்சு நின்றார். அவனது எதிரிகள் ஒருவன் அச்சமயம் கண்ணை திறந்து பார்க்க முடியாதபடி விபூதியை அரசன் முகத்திலே ஊதி மந்திரியின் பிசாசை அதுவென்று கூறி பல்லக்கை பலத்த வாய்த்த கோஷத்துடன் மேலே செலுத்தி விட்டான். அதாவது இந்த மாதிரி மந்திரி வந்துட்டான்னு தெரிஞ்சு சுத்தி இருக்கக்கூடிய ஒருத்தர் கையில இருக்க விபூதி எடுத்து அரசனுடைய கண்ணில் போட்டு, அதாவது சுத்தி அந்த இடத்துல கரெக்டா தெரியாத மாதிரி கண்ணை மறைக்கிற மாதிரி போட்டுட்டாரு. அதுக்குள்ள மந்திரி அந்த இடத்துல மூவ் பண்ணிட்டாங்க. மூடிட்டு அரசன்ட்ட ஐயோ அது பிசாசு போல இருக்கு, உங்க முன்னாடி வந்தது மந்திரி போல இருக்கக்கூடிய ஒரு பிசாசு ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லி அரசனை சொல்லி அவருடைய வண்டியை வேற பக்கம் பல்லக்க வேற பக்கம் திருப்பி கூட்டிட்டு போயிட்டாங்க. மொத்தத்துல அவரை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. அதோட நின்னுச்சா? தன் முயற்சி வீணானதால் வெறுப்புற்ற மந்திரி காடு சென்று தனிமையிலே தியானிக்க தொடங்கினாள். அந்த மந்திரி போங்கப்பா, இதுக்கு மேல அரசன் முன்னாடி போறதா என்னன்ட்டு அவர் பாட்டு காட்டுக்கு போய் அவர் பாட்டுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பாட்டுக்கு தனியா அவர் இருக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா இந்த ராஜா விடுவாரா? ராஜா என்ன பண்றாரு? ஒரு நாள் காட்டுக்கு போகும் வேட்டையாடுவதற்காக காடுக்கு சென்ற அரசன் தற்செயலாய் அந்த மந்திரியை அங்கே கண்டான். தற்செயலா கண்டுட்டார். அது அவன் பிசாசு என்று பயந்து வேறொரு வழியை குதிரையை தட்டி விட்டு மறைந்தான். இந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே அது மந்திரி பிசாசுன்னு சொன்னனால இப்ப முன்னாடி சடனா பார்த்த உடனே ஐயோ இது பிசாசுரா, இது திருப்பி நம்ம காட்டுக்குள்ள இங்க வரும்போது நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, அவன் தான் இறந்தே போயிட்டானே, திருப்பி அன்னைக்கு பல்லக்குல இருக்கும்போது நம்ம ஊர்வலம் வரும்போதும் பார்த்தோம், இப்ப இங்கேயும் வருதுன்னு பயந்து குதிரையை அடிச்சு அவர் வேகமா என்ன பண்ணிட்டாரு? இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டார். சோ பயந்து வேறொரு வழியை குதிரையை தட்டி விட்டு மறைந்தான். இவ்வாறே தான் இந்த கதையை சொன்னதுக்கோட ரீசன் என்ன, அதோட எசன்ஸ் இங்கதான் சொல்றார். சிலர் சொருப சாஸ்காரம் முற்றும் அதனை இன்னதென்று அறியாமையால் ஏமாந்து போகின்றனர். ஆக்சுவலி பார்த்தா அந்த மந்திரி உண்மையில உயிரோட இருக்கிற ஒரு பர்சன் தான். அவர் ஏற்கனவே அவர் முன்னாடி வரதுக்கு முயற்சி பண்ணார். இப்பயும் எதேச்சியா அவர் அங்க காட்டுல இருக்காரு, இவரும் போறாரு, பாக்குறதுக்கு வாய்ப்பு வருது. ஆனா இந்த ராஜாவுக்கு ஏற்கனவே இது ஒரு பேய் போல அவருக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரத்தினால என்ன ஆயிடுச்சு, உண்மையானது நம்ம முன்னாடி வந்தா கூட ஐயோ இது ஏதோ பொய்யு பிசாசுன்னு பயந்தடிச்சு ஓடின மாதிரி
நமக்கு தியானம் பண்ணும்போதோ அல்லது பிராரப்தத்தினாலேயோ நம்ம முன்ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தினாலேயோ நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல கூட நமக்கு சில நேரத்துல இல்ல ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிளிம்சஸ் நம் முன்னே ஏற்படும். நமக்கு அது நடக்கும். ஆனால் அது நடக்கும் பொழுது எப்படி ஒரு பேயை பார்த்து பயந்த அரசன் ஓடின மாதிரி நம்ம என்ன நினைச்சிருவோம், ஏதோ நமக்குள்ள நடந்துருச்சேன்னு பயந்து போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இல்ல இது என்னன்னே புரியாம நிறைய அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸ்பிரிச்சுவல்ல இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஏதோ நடக்கும்போது நமக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சோ பிசாசு பிடிச்சிருச்சோ இல்ல ஏதோ ஒண்ணு காத்துக்கரு படிச்சிருச்சோ. ஏன்னா இது ரெகுலரா இருக்கக்கூடிய இந்த ஜாக்கிர சொப்னா சுசுப்தி இந்த 3 அவஸ்தைக்குள்ள ஏற்படுற அனுபவங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சோன்னு பயந்துருவாங்க. என்னது, நமக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சோன்னு இந்த மனசு ஒரு விதமான பீதியில போய் விழுந்துரும். இப்படி அரசன் பேயை பார்த்த மாதிரி நமக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு பீதியில போய் மாட்டிக்குவாங்க. அதனாலேயே அது உண்மையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது வேல்யூபிளான ஒரு கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட அதை பத்தின அறிவு இந்த மனதுக்கு சரியானபடி கொடுக்கப்படாததுனால அந்த அனுபவத்தை கூட அக்னாலேஜ் பண்ற அளவுக்கு அந்த நாள இன்டெலிஜென்ஸ் இல்லை அந்த ஜீவனுக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தா கூட இதுதான் அதுன்னு நமக்கு ஞானம் இல்லைன்னு நினைச்சுங்களேன், அது என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்ப எதுக்கு நாம இதை படிக்கிறோம், எதுக்கு நாம மற்ற விஷயங்கள்லாம் கேட்கிறோம், குரு மூலியமா எல்லாத்தையும் உள்வாங்குறோம். இந்த அடிப்படை ஞானம் நமக்கு வரணும், இந்த சம்ஸ்காரம் நமக்கு இருக்கணும். இந்த சத்தான இந்த ஞானம் நமக்குள்ள போகும்போது நமக்குள்ள எப்பயோ ஏதோ ஒரு இதுல சாதனை பண்ணும் போதோ ஒரு மனமற்ற நிலை வரும் பொழுது இதோடு 2 சேரும்போது டக்குன்னு அந்த சொரூப அனுபூதி விளங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த ஞானமே இல்லாட்டினா இந்த நம்ம சமாதின்னு சொல்ற ஒரு விஷயமே ஒருத்தருக்கு தெரியலன்னு நினைச்சுக்கோங்களேன். திடீர்னு அவருக்கு சமாதி அனுபவம் நடந்துருச்சு. எப்படிங்க அவருக்கு நடக்கும், நீங்க அவர் எந்த தியானமும் பண்ணல எதுவுமே பிராக்டிஸ் பண்ணல, அவருக்கு எப்படிங்க சமாதி அனுபவம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா நமக்கு எது எப்ப யாருக்கு நடக்கும்னு சொல்லவே முடியாது. அவன் பூர்வ ஜென்மத்துல ஏதாவது ரொம்ப சின்சியரா ஏதாவது பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அது எப்பயோ பண்ண பலன் இப்ப கிடைக்கலாம் அவனுக்கு. கர்மத்துக்கு திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன் 2 இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். திருஷ்ட பலனா அந்த பரத்துல அப்பயே நம்மளால அனுபவிக்கப்படுவது. நம்ம செய்யப்பட்ட கர்மத்துக்கான அதிர்ஷ்ட பலன் எப்ப வரும் நமக்கே தெரியாது. இவன் எப்ப என்ன பிராக்டிஸ் பண்ணானோ தெரியல, இந்த வாட்டி அவனுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும்போது கூட அவனுக்கு அந்த சமாதி அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா இதுதான் அதுன்னு அவனுக்கு புரிஞ்சு கொள்ள முடியலன்னு நினைச்சுங்களேன், அவன் ஒரு பேனிக் மூடுக்கு போயிடுவான். அப்ப அவன் கம்ப்ளீட்டா அதுல இருந்து விலகி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சோ அதனால இந்த ஞானம் இந்த அறிவை நம் வளர்த்துக் கொள்வது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஓகே, இதுதான் இதுல இருந்து அந்த கதையில இருந்து அவருக்கு சொல்றாரு. அந்த அனுபவம் கிடைச்சாலும் அவன் எப்படி குழப்பம் ஆவான்னா அந்த கதையில இருந்து நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதுதான் அந்த அனுபவம்னு தெரியலனா அது கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணிடுவோம். இத்தனை பேர் கேக்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் இது நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம், இல்ல நடந்திருந்தாலும் அது இதுதான் உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆத்தங்கரையில ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு காட்டுவாசி. அவர் இந்த ஊருக்குள்ளேயே வந்ததில்லை, அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த படித்துறையில போய் ஆத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு அங்க இருக்கிற கல்லை எடுத்து ஆத்துக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பாராம். அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு சின்ன ஒரு ஜோல்னா பை மாதிரி அந்த தோல்ல பண்ண ஒரு பையில அதை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கல் அவர் பையிலே விழுந்துருச்சு. அவர் போட்டு ஒரு நாள் இவர் இந்த ஊர் சிட்டிக்குள்ள வந்திருக்காரு, நகரத்துக்குள்ள வந்திருக்காரு. அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த கல்லு அவர் அறியாம ஒரு இடத்துக்கு போகும்போது கல்லு கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து பார்க்குற பக்கத்துல இருக்கவர் பார்த்துட்டு, இது என்ன, இது வைரக்கல் மாதிரி இருக்கு, இந்த கல் எங்க இருந்து நீ எடுத்த, நீ எங்க திருடிட்டு வந்த, என்ன பண்ண அப்படின்னும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியல. இது வைரக்கல்ல, டெய்லி என்ன ஆத்துல அங்க கிடக்கிறத எடுத்து ஆத்துக்குள்ள போட்டுக்கிட்டு இருப்பேன், இது என்ன கல்லுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு அவரு சொல்றாரு. இது ரொம்ப விலை மதிப்பது அற்றது, இதுக்கு கொடி எவ்வளவு காசு கொடுக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு கல்லுன்னு அவனுக்கு அப்பதான் அவனுக்கு அந்த அறிவு வருது, அந்த ஞானம் வருது. அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுறான். அடா பாவத்தை, ஒருவேளை உணவுக்கு காலைல இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இது என்னமோ ஒரு கல்லு, இதுக்கு இவ்வளவு காசு இருக்குன்றாங்க, இந்த இது நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா
நம்ம இந்நேரம் எவ்வளவோ இது பண்ணியிருக்கலாம் போல இருக்கே அவன் நினைக்கிறான். திருப்பி போறான் அந்த இடத்துக்கு, எல்லா கல்லையும் அவன் தூக்கி காத்துக்குள்ள போட்டான், ஆத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு கல்லு தான் மிச்சமா இருந்திருக்கு. அப்ப அவனுக்கு அந்த கல்லுங்கிறது ஏதோ ஒரு கல்லுன்னு நினைச்சுக்கிட்டு வைரக்கல்லையே அவன் அவனுக்கு அதை பத்தின ஞானம் இல்லை. ஆனா அது வைரக்கல்லு. அப்ப அதுதான்ப்பா வைரக்கல்லுன்னு சொல்றதுக்கு ஒண்ணு அவனுக்கே ஞானம் இருக்கணும், இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லணும். நமக்கு நம்ம ஆத்மாவா தான் இருக்கும். நம்ம ஆத்மாவா இருக்கிறோங்கிறது எப்படின்னு தெரியாம இருக்கிறோம். நம்ம ஆத்மாவா தான் இருக்கோங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு, இதை சொல்றதுக்கு, நம்ம புத்தியை அவேக்கன் பண்றதுக்கு ஒண்ணு வெளியில இருந்து ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பர்சன், குருன்ற ஒருத்தர் நம்ம லைஃப்ல நம்மளை ட்ரிகர் பண்ண வேண்டியதா இருக்கு. கரெக்டான கோணத்துல நம்மளை மாத்தி யோசிக்க வைக்கிறதுக்கு தேவைப்படுது. சரி, நல்லது.